இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2025 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் 2:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை 4:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இன்று தேவையற்ற மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய கடின உழைப்பினை மேலதிகாரிகள் அங்கீகரிக்கவும் செய்வாங்க. பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய கோபங்களை இன்று யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த நாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சொந்த நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பெண்களுக்கு என்று பயனுள்ள செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆலய திருப்பணிகளுக்கு நன்கொடைகளும் தருவீங்க. தாய் தகப்பனுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனைவி மக்களிடத்துல என்ற அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையுங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்பு கை நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எதிர்பார்த்ததை விட குடும்பத்துல செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண வாழ்க்கையில உங்கள் துணையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்கள் மற்றும் அணுகுமுறையில மென்மையை கையாள்வதும் நல்லது. பெற்றோர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும்.
இன்று சில புரிதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வகையில எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தர்ம காரியங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அண்ணன் தம்பி வகையில ஏற்பட்டு இருந்த வேறுபாடுகளும் நீங்கும். புதிய தெளிவும் உண்டாகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று சிறிது அனுசரித்து செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே சாதுரியமாக செய்து முடித்து விடுவீங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலுமே அதனை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சுறுசுறுப்புடன் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று திருமண உறவில உங்கள் துணையுடனான இணக்கத்தன்மை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியான போக்குடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. அதே சமயத்துல மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். நண்பர்களாக இருந்தாலும் சரி கவனமாக பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல யாரிடத்திலும் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை பணத்தை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சொத்துக்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. பத்திரங்களை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக படித்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். இன்று வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. புதிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். இது நிதி ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உயர்கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு இப்பொழுது சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்ப்பதும் நல்லது. சில தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில தேவையற்ற சஞ்சலமான சிந்தனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. எதிர்பார்த்த முடிவுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். இப்பொழுது நிறைவாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த பணத்தை கவனமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது தாங்க. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பகைமையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க, சாதுரியமாக நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தேவையற்ற சச்சரவுகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். கவனமாக பேசினாலே போதுங்க, இதனை தவிர்த்தும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியாக இருப்பதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த திருமண வைபவங்களை எல்லாமே இப்பொழுது முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். அரசு வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலும் கலகலப்பான போக்கும் இருக்குங்க. வியாபாரத்திற்காக நீங்க கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு இன்று தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அமையும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகளும் வெளிப்படும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை எல்லாமே நல்லபடியாக படிக்கவும் செய்வாங்க. அவர்களினால உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். இன்று எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஏதாவது ஒரு அதீத சிந்தனையுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற கவலைகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது முடிக்க வேண்டிய வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். உங்களுடைய செயல்கள்ல லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறுங்க. முன்னேற்றமும் உண்டாகும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தொழில புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகுங்க. இன்று நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உயர்வான நாள் என்றும் கூறலாம். தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய இலக்குகளை முடிப்பதில் இன்று குறியாகவும் இருப்பீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய திறமையின் மூலம் உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. பணி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்தும் பேசுவீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க.
இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதம் பிடிக்கவும் வேண்டாம். அசட்டையான தைரியத்துடனும் இருக்கவும் வேண்டாம். நண்பர்களிடத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலைகளை எல்லாமே விவேகத்துடனும் வேகத்துடனும் செய்து முடித்து விடுவீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். விவசாய தொழில்ல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கொடுக்கல் வாங்கல் தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பண பரிவர்த்தனைகள் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் ஏற்படும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் இருக்குங்க. மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப வீட்டை மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தாய்வழி சொந்தங்களின் மூலம் ஆதரவுகளும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளும் நீங்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையும். மனதுல உற்சாகமும் பிறக்கும். உங்களை தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளினால யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள் விரைவில் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த திடீர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று புதியதாக ஏதாவது மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் சம்பாதித்த பணத்தை சொத்துக்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று எளிய முறையில வியாபாரம் செய்து நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபத்தினை பூமி இடம் வாங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வித்திறனினால நீங்க பெருமையும் அடைவீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரலாம். நிலம் வாங்கி விற்பதுல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய முதலீடுகள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை இப்பொழுது வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய செயல்களை முடிப்பதுல நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரிடத்திலிருந்தாவது கடன் வாங்க நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல மென்மையை கடைபிடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆன்மீகத்தில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நிதானமான செயல்களினால நன்மைகளும் உண்டாகும். மனதுல கற்பனை சார்ந்த திறன்களும் அதிகரிக்கும். குடும்ப நண்பர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவு ஒன்றினையும் எடுப்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏதாவது விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விருத்தியான நாள் என்றும் கூறலாங்க. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்குங்க. பணியில அதிகமாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பதவிகளும் வந்து சேரும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். சுணக்கமாக இருந்து வந்த தொழில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இன்று உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சில மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தேவையற்ற செலவுகளினால மனதில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிடித்தமான வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்வீங்க. புதிய தொழில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல நல்ல செய்திகளும் தேடி வரலாம். திருமண முயற்சிகளை இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொது வாழ்வில செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த சில காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்துல பழைய சரக்குகளினால லாபமும் மேம்படும். பணி நிமித்தமான முயற்சிகளும் மேம்படலாம். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்த பின்பு நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இன்று தேவையற்ற கவலைகளை தவிர்த்து கொண்டு மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சவால்களும் இருக்குங்க. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளை இப்பொழுது நீங்க விவாதம் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். இன்று என்னதான் பணத்தை நீங்க சம்பாதித்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தேவையற்ற வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதனால ஏதாவது தேவையற்ற தலைவலிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல இருந்து நீங்க விலகி இருப்பதை நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் குறையும். அரசு வேலையில இருக்கிறவங்க நல்ல கவனத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது பாசமுனையும் பொழிவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவியும் செய்வாங்க. வியாபாரத்துல சில அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது மன நிம்மதியும் உண்டாகும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளுக்காக சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை எல்லாமே தடையின்றி முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக துறைகள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக மன அழுத்தத்துடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வணிகத்துறையில புதியதாக எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. இல்லத்துல சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுகிய தூர பயணங்களும் சென்று வருவீங்க. மனதுல மாற்றங்களும் உண்டாகும். செலவிற்கு ஏற்ப வரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும், மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய உதவிகளும் ஆதரவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிறைவையும் ஏற்படுத்தும். அவ்வப்பொழுது எதையோ சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல உங்களுடைய மதிப்பையும் நீங்க உணரவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று இருவருக்கும் இடையில சமாதானமான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. செலவுகளும் அடுத்தடுத்து இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சிலருக்கு நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. சிலருக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களும் தேடியும் வருவாங்க. உங்ககிட்ட ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் குறையும். அரைகுறையாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அமைதியான போக்கும் இருக்கும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கூட்டு தொழில உங்களுடைய முயற்சிகளுக்கான சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாமன் வழி உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்குங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சில எதிர்பாராத நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொடர் சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான இடங்களுக்கு சென்றும் வருவீங்க. பேச்சு வன்மையின் மூலம் லாபங்களையும் பெற்றுவிடலாம். பொன் பொருளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். இப்பொழுது அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான வேலைகளுக்கு நேர்மறையான கண்ணோட்டங்களுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில சமயங்கள்ல நீங்க ஏதாவது பொறுமையை இழந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது.
உங்கள் துணை இடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களுக்காக பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று எளிதில முடிய வேண்டிய சில செயல்கள் இழுபறிக்கு பிறகு தாங்க முடியும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. அரசு ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அறிவுரைகள் மற்றவர்களுக்கு ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தியும் விடலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்று குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்றமும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றமும் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனையில ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால சிக்கல்கள்ல ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். பெற்றோருடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. முடியாமல் இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விற்பனையும் அதிகரிக்குங்க. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். இன்று மற்றவர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. திட்டமிட்டு கையாளவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது நமக்கு தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. யாரிடத்திலும் வம்பு வழக்குகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். பிறந்த வீட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மாறும். கடன் பிரச்சனைகள் சற்று கட்டுப்பாட்டிற்குள்ள வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல இருந்து வந்த நஷ்டங்களும் நீங்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். அரசு வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மூத்த அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திட்டமிட்ட பணிகள்ல அலைச்சல்களும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுத்துவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையையும் கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சி உண்டாவதற்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு வேலையையும் தைரியமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பண உதவிகளும் செய்வீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத குழப்பங்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாங்க. எந்த ஒரு செயலிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு பெரிய வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பண முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழில் தொடர்பான முயற்சியில முன்னேற்றத்தையும் பெறலாம். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய உதவியினால அனுகூலமும் உண்டாகும். மனதுல புதிய குறிக்கோள்களும் உண்டாகும். வேளாண் பணியில இருந்து வந்த இழுபறிகளும் மறையும்.
இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும், கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும், விருந்து விசேஷங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல இன்று வெற்றியும் உறுதியும் நிறைந்து காணப்படுங்க. விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திறமையை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலும் என்று உங்களிடத்துல இருக்குங்க. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல சிறப்பான நேரத்தை கொண்டாடவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதிநிலையை முழுமையாக நீங்க கை செய்வீங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. நிதி கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாள் என்றும் கூறலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய சாதனைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை வெற்றிகரமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சில புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை எல்லாமே உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏதாவது இடையூறுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த ஆர்வத்துடன் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. மன வருத்தங்களும் நீங்கும். வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கோயில் நலப்பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடை அலங்காரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வேலையாட்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகளும் இருக்கும். ஆனாலும் அது சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.